வாழ்வழிக்கின்றவன் நம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தர் அளித்ததோடு கூட உங்களை சந்திப்பதில் தான் எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை ஆனந்தம். இன்று காலையில் கூட சங்கீதம் 1-2 நாம் வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆம், அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வேதத்தை நேசிக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாம் உண்மையாகவே வேதத்தை நேசிக்கிறோமா? வேதத்தை நிச்சயமாய் நாம் நேசிப்போமானால் அதை தியானிக்கிறவர்களாய் இருப்போம். அதை தியானிக்கிறவர்களாய் இருப்போமானால் அதன்படி நடக்கிறவர்களாய் இருப்போம். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். நாம் கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை வாசிக்க எனக்கு நேரமில்லை என்றோ, வேதத்தை தியானிக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுவோமானால் நாம் எப்படி பாக்கியவான்களாய் இருக்க முடியும்? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஒரு நாளில் ஒரு நேரமாவது அந்த வேதத்தை நேசிக்கிறோமா? உண்மையாகவே வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகள் தான் அதை வாசிக்க மனதாயிருப்பார்கள். வாசிக்கிறவர்கள் தான் அதை தியானம் செய்வார்கள். தியானிக்கிறவர்கள் தான் அதை கை கொண்டு நடப்பார்கள். கை கொண்டு நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்களாயிருப்பார்கள். கிறிஸ்தவ நாமங்களை வைத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு சென்று வருவதும், கிறிஸ்தவ வாழ்வியல் முறைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வேதத்தை நாம் நேசிக்கிறோமா? நேசித்தாதானே அதை வாசிக்கிற மனது நமக்கு வரும். வேதத்தை கடமைக்காக அல்ல, அதை நேசிக்க வேண்டும். அந்த வேதம் நாம் வாழும் முறைகளை கற்றுக் கொடுக்கிறது. எல்லா சூழ்நிலை சந்தித்து மீண்டு வர நமக்கு உதவி செய்கிறது சத்திய வேதம். அதை வாசிக்கிறவர்கள் அல்ல, அதை தியானிக்கிறவர்களும் கை கொண்டு நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டது. நம்முடைய வீட்டில் வேதம் இருந்தும் அதை வாசிக்காது இருக்கிறோமா? எதையோ மனுஷன் நேசிக்கிறேன். நாமும் கூட உணவு, உடை, உலகம், எதிலோ நாம் பிரியமாக இருக்கிறோம். வேதத்தை தவிர ஆண்டவருடைய வேதத்தை நாம் நேசிக்க மனதாக இருக்கிறோமா? நேசித்தால் நாம் பாக்கியவான்கள். நாம் பாக்கியவானா, பாக்கியவதியா யார் என்பதை இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்கு உணர்த்தும். ஒரு நாளில் எத்தனை முறை நாம் வேதத்தை வாசிக்கிறோம்? வேதத்தை வாசிப்பதில் நாம் எவ்வளவு ஆர்வம் காட்டுகிறோம்? அதை தியானிப்பதில் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம்? அதை பொறுத்துதான் நமக்கு வேதம் எப்படிப்பட்டதாக இருக்குது. நேசித்து பாருங்கள், தியானித்து பாருங்கள். உங்களை பாக்கியவானாய், பாக்கியவதியாய் அது மாற்றும். அன்பின் பரலோக பிதாவே, உடைய வேதத்தை தியானிக்கவும் அதன்படி நடக்கவும், அதனால நாங்கள் பாக்கியவானாகவும் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.